குள்ளநரி கூட்டம். இப்படி ஒரு படம் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோவே. டைரக்டர் ஸ்ரீ பாலாஜி டைரக்ஷன்ல விஷ்ணு விஷால், ரம்யா நம்பீசன், சூரி இவங்கெல்லாம் நடிச்சு 2011 ரிலீஸ் ஆன படம் தான் குள்ளநரி கூட்டம். இந்த படம் வந்து ஒரு லவ் பிளஸ் காமெடி டிராமா. படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, விஷ்ணு விஷாலோட ஒரு பெரிய வேலையே அவங்க வீட்டுக்கு ரேஷன் கடைக்கு போறது, இவி பில் கட்டுறது, ரீசார்ஜ் பண்றதுன்னு சொல்லி இந்த மாதிரியான வேலைகளை தான் அவர் படிச்சு முடிச்சுட்டு பாத்துக்கிட்டு இருக்காரு. இப்படி பாக்குறப்ப ஒரு நாள் அவங்க அப்பா வந்து ஒரு 2000 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணி விட்டு மறந்துடாத அப்படின்னு சொல்லி காசு கொடுத்து போறாரு. இவரு ரீசார்ஜ் பண்ண கடையில போய் அசால்ட்டா நம்பரை மாத்தி ரீசார்ஜ் பண்ணி விட்டுறாரு. அது வேற யாருக்கும் ரீசார்ஜ் ஆயிருது. அது யாரு அப்படின்னா அது ரம்யா நம்பீசன். இவங்களுக்குள்ள ஒரு அப்பதான் ஒரு பழக்க ஃபர்ஸ்ட் டைம் அப்ப 2 பேச ஆரம்பிக்கிறாங்க. பேசி பழக ஆரம்பிச்சு 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து காதலா கன்வெர்ட் ஆகுது. இப்படி காதலா கன்வெர்ட் ஆகி இவங்களோட காதல் வந்து ரொம்ப சுமூகமா போய்கிட்டு இருக்கிறப்ப ஒரு நாள் ரம்யா நம்பீசனோட ஃபேமிலிக்கு இவங்களோட காதல் தெரிஞ்சிருது. ரம்யாவோட அப்பா ரொம்ப டீசெண்டா அவரை வீட்டுக்கு கூப்பிட்டு, விஷ்ணு விஷால் வீட்டுக்கு கூப்பிட்டு, எங்க ஊர்ல எல்லாருமே வந்து காவல், அதாவது டிஃபென்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து மிலிட்ரி, போலீஸ் இந்த மாதிரியான ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ்ல இருக்கிறவங்க. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா ஏதாவது ஒரு வேலை வாங்கிட்டு வாங்க, என் பொண்ணை உங்களுக்கு தரேன் அப்படின்னு ரொம்ப டீசெண்டா சொல்லி அனுப்பிடுறாரு. தான் காதலை எப்படியா தக்க வச்சுக்கணும், தான் காதலை ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவர் வந்து போலீஸாக ட்ரை பண்றாரு. இவர் எப்படி போலீஸ் ஆனாரா ஆகலையா, இந்த காதல் சேர்ந்துச்சா சேரலையா அப்படிங்கிற ஒரு படம் தான் இந்த குள்ளநரி கூட்டம். படத்துல நடிச்ச என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூவுமே படத்தோட அவங்களோட கேரக்டரா இருக்க ரொம்ப சூப்பரா நடிச்சிருப்பாங்க. படத்தோட காமெடி இப்ப பாக்குறப்பையும், ஏன்னா 2011 ரிலீஸ் ஆன படம் அப்படிங்கிறப்ப இப்ப நம்ம 2026 அந்த படத்தை பாக்குறப்ப கூட இந்த படத்துல வரக்கூடிய நிறைய காமெடி நல்லா ஒர்க் ஆகுது. சூரி காமெடி நிறைய இடங்கள் ஒர்க் ஆகுது. சூரி, அந்த அப்புக்குட்டி, பைரவன் இவங்களோட காமெடி எல்லாம் இப்ப பாக்குறப்பமே நிறைய இடங்கள்ல சிரிப்பு நல்லா வருது. படத்துல இந்த லவ் சீனை தவிர்த்து படத்துக்குள்ள செகண்ட் ஹாஃப்ல படம் கொஞ்சம் சீரியஸா, அது ஒரு கிரைம் நோக்கி போகும் படம். அந்த அவங்க வேலைக்கு எப்படி போறாங்க, வேலைக்கு சேர்ந்தாங்களா சேரலையா அப்படிங்கிற அதுல அதுக்கு பின்னாடி ஒரு ஒரு குற்ற பின்னணி மாதிரி அப்படியே ஒரு ஒரு ரொம்ப ஒரு ரேசி ஸ்கிரீன் பிளேவா ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா அந்த படம் போகும். கடைசி இவங்களுக்கு வேலை கிடைக்கிறது எல்லாமே பயங்கரமா சூப்பராகவே ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான கிளைமேக்ஸ் கொடுத்துருப்பாங்க. படம் நிறைய இடங்கள்ல உங்களோட கனெக்ட் பண்ணிக்க முடியும். படம் இப்ப பாக்குறப்பயுமே நல்லா நல்ல ஒரு ஃபீல் குட்டான ஒரு படத்தை உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும். படத்தோட மெலோடிஸ் வந்து பயங்கரமா இப்பயுமே நிறைய இடங்கள்ல இப்பயுமே அந்த பாடல்கள் வந்து நம்ம கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். இந்த படத்தை நீங்க பார்க்க நினைச்சீங்க அப்படின்னா படம் ஜியோ ஹாட் ஸ்டார்ல அவைலபிளா இருக்கு, பாருங்க. ஒரு எந்தவித தவறான காட்சிகளோ, ஒரு லவ் ஃபிலிம் அப்படிங்கிறப்ப ரொம்ப ஒரு கிஸ்ஸின் அந்த மாதிரியான வல்கரான கண்டென்ட் எதுவுமே இல்லாம ரொம்ப டீசென்டான ஒரு படமா இருக்கும். ஃபேமிலியோட தாராளமா என்ஜாய் பண்ணலாம். இன்னும் இந்த படத்தை நான் பார்த்தது கிடையாது அப்படின்னா இந்த படத்தை நீங்க ஃபர்ஸ்ட் பாருங்க. ஆல்ரெடி படத்தை பார்த்திருக்கேன், இந்த படம் எனக்கு பிடிச்சிச்சு அப்படின்னாலும், இல்ல இந்த படம் எனக்கு பெருசா கனெக்ட் ஆகல அப்படின்னாலும் உங்களோட ஒப்பீனியனை மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி வைங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.